இரண்டாம் உலகப் போரில் ஏற்பட்ட அழிவை விட ஏராளமான மக்கள் மில்லியன் கணக்கில் 500,000 அளவுக்கு ரஷ்யா வரலாற்றில் இப்படி ஒரு தாக்குதலை பார்க்க ரஷ்யாவுடைய நீர்நிலைகள், ரஷ்யாவுடைய எரிசக்திகள், ரஷ்யாவுடைய ரிஃபைனரிஸ், ரஷ்யாவுடைய இம்போர்ட்டட் சென்டர் எல்லாமே has been collapsed. 534 ட்ரோன்கள், 60க்கு மேற்பட்ட பாலிஸ்டிக் ஏவுகணைகளை பிரிசிசிவ் அட்டாக் அடுப்புல எரியிறது இருக்கு, அதை பிடிக்கிட்ட கொதிக்கிறேன்னு. ஜெலன்சி கொதிப்பு, கீழே எரியிறது யாரு? அமெரிக்கா. அமெரிக்கா மட்டும் இல்லை, எல்லாரும் சேர்ந்து கொடுக்குற நாடுகள். அதை எல்லாத்தையும் எடுத்துருங்க, ஆட்டோமேட்டிக்கா. சவுதியோ கத்தரோ யுனைடெட் அரபு எமிரேட்ஸோ யாரும் இனி பணம் கொடுக்க போறதில்லை. உக்ரைன்ல இனி எந்த நாடும் அமெரிக்காவை மதிக்க போறதில்லை. அவர் இருக்க வரைக்கும் நம்ம சிக்கல் தான், உலகத்திற்கு பெரிய தரித்திரம். தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். ஆச்சி மசாலா, எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். ஹாய் யூஸ், இன்னைக்கு நம்ம இன்டர்வியூல நம்மோட இணைஞ்சிருக்க சிறப்பு விருந்தினர் சர்வதேச செய்தி ஆய்வாளர் திரு சுஃபியான் அவர்கள். வாங்க பேசுவோம் சார். வணக்கம் சார். வணக்கம். ஸோ ஒரு பக்கம் மத்திய கிழக்கு போர் தீவிரம் போயிட்டு இருக்கும்போது, அதே டைம்ல ரஷ்யா உக்ரைன் போர் எப்போ முடிவுக்கு வரும், என்ன நடக்குது, அந்த ஒரு போரும் ஒரு பக்கம் தீயா பரவுதுங்களா சார். இப்போ அந்த போர் எந்த நிலவரத்தில் இருக்கு? எல்லாமே உலகத்தினுடைய ஒரு பெரும் நெருக்கடி. கிட்டத்தட்ட 4 வருஷம் முடிய போகுது. 2022 ஆரம்பிச்சு 26 5வது ஆண்டு போகுது. இப்போ 2ஆம் உலகப் போரில் ஏற்பட்ட அழிவை விட ஏராளமான மக்கள், மில்லியன் கணக்கில் 500,000 அளவுக்கு, we can't find out exactly, யாராலும் துல்லியமாக இவ்வளவு இழப்புன்னு சொல்ல முடியாது. ஆனால் அந்த அளவிற்கு மரண விகிதங்கள் அதிகரித்திருக்கிறது 2 தரப்பிலும். 8 லட்சம் பேருங்கிறான், 5 லட்சம் பேருங்கிறான். இன்டர்நேஷ்னல் ஏஜென்சி சொல்லுது நிறைய பேர் செத்துருக்காங்க. 2ஆம் உலகப் போருக்கு பிறகு இப்படி ஒரு அழிவு இல்லை. என்னதான் காரணம்? வேற ஒரு காரணம் இல்லை. 1991 காலகட்டங்களில் முன்னால், அதுக்கு முன்னாடி கர்பச்சேவ் என்ற அமெரிக்க, அதாவது ரஷ்ய அதிபர், அவருடைய காலத்தில் தான் நாடுகள் பிரித்தது. ரஷ்யா ஒரே நாடாக தான் இருந்தது, யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் சோவியத் ரஷ்யா, USSR. அமெரிக்கா இந்த சதிக்குள்ளே பூந்து இவங்களை உடச்சி வெளியேற்றுறாங்க. இதில் அசர்பைசான், ஆர்மேனியா, கஜகஸ்தான், லிட்வேனியா, உஸ்பெக், இப்போது இருக்கக்கூடிய கிரிமியா, உக்ரைன், இப்படி பல நாடுகளாக உடைஞ்சு போச்சு. இப்போ ரஷ்யா மட்டும்தான் இருக்குது. சோவியத் ரஷ்யா உடைஞ்சிட்டு, அதில் பல நாடுகள் இஸ்லாமிய நாடுகளாக மாறிப்போச்சு. இந்த உக்ரைனில் இருக்கக்கூடிய கிரிமியா, டான்பஸ்கோ ஒரு முக்கியமாக இருக்கிறார். இந்த டான்பஸ்கோ, கிரிமியா போன்ற நகரங்கள்லாம் ஏராளமான பேர் ரஷ்ய மொழியை பேசக்கூடியவர்கள். அவர்கள்லாம் எங்கள் நாட்டுக்குள்ளே உள்ளவங்க, எங்களுடைய மக்கள், ரஷ்யாவுடைய போரு காரணம் இணைச்சிக்கிட்டாங்க. ரஷ்யா தாக்குதல் நடத்தி அந்த பகுதியை பிடிச்சிக்கிட்டாங்க. இப்போ அந்த பகுதியிலேருந்து அவங்க வெளியே போக மாட்டேங்காங்க. ஜெலன்ஸ்கி யார்? ஒரு யூதர். அவர் உக்ரைனுடைய பிரசிடென்ட். அமெரிக்கா, நேட்டோ நாடுகள், யூரோப் யூனியன் எல்லாரும் சேர்ந்து அவர்களுக்கு பணம் கொடுத்தாங்க. தாக்குதல் ஆரம்பித்தாங்க. ஒரு காலகட்டத்தில் ரஷ்யா ஜெலன்ஸ்கியை வெற்றி கொள்ள முடியாத ஒரு சூழல். ஏன்னா எல்லா நாடுகளும் சேர்ந்து அவர்களுக்கு பின்னாடி நிற்கிறாங்க, இன்க்ளூடிங் நேட்டோஸ், பிரான்ஸு, ஜெர்மனி, இத்தாலி, ஆஸ்திரேலியா, கனடா, டென்மார்க், இங்கிலாந்து, எல்லா நாடும். இப்போ கூட இந்த 2026லேருந்து 27க்கு இந்த போருக்கு அவர்கள் கொடுத்திருக்கிற தொகை எவ்வளோ தெரியுமா? 80 பில்லியன் அமெரிக்க டாலர், 8 லட்சம் கோடி வச்சுக்கிடுங்க. இப்போ இப்படி இந்த போரை நடத்தி கொண்டிருக்கிறது ஜெலன்ஸ்கி என்ற ஒரு மனிதன் அல்ல, எல்லோரும் சேர்ந்து தான். ரஷ்யா தனித்து போராடி கொண்டிருக்கிறது. இதுக்கு இடையில நேற்று நடந்த சம்பவம் நான் தெளிவாக சொல்லணும். இதற்கு முன்பு ஒரு 3 வாரத்திற்கு முன்பு, இல்லை 1 மாதத்துக்கு முன்பு, அது எனக்கு கரெக்டாக ஞாபகம் இல்லை, 600க்கும் மேற்பட்ட ட்ரோன்களை ஒரே நள்ளிரவில் அடித்தாங்க. யாரு? உக்ரைன் படை. ரஷ்யா வரலாற்றில் இப்படி ஒரு தாக்குதலை பார்க்கவில்லை. அது எப்படி சார், ஒரு சிறிய படை எப்படி அவ்வளோ பெரிய நாட்டோட அந்த ஒரு தாக்குதலுக்கு பண்ண முடிஞ்சது? அதுக்கு தான் முன்னக்கூட்டி சொல்லிட்டேனே, பின்னாடி யாரெல்லாம் இருக்காங்க.
இவர்களுடைய ஆதரவில் தான் இவ்வளோ ட்ரோன்கள் அனுப்புகிறாங்க. ரஷ்யாவுடைய நீர்நிலைகள், ரஷ்யாவுடைய எரிசக்திகள், ரஷ்யாவுடைய ரிஃபைனரிஸ், ரஷ்யாவுடைய இம்போர்ட்டட் சென்டர் எல்லாமே ஹஸ் பீன் கொலாப்ஸ்ட். ரஷ்யாவுடைய சப்ளை செயினே காலி பண்ணிட்டாங்க. ரஷ்யா வந்து சக்க தருணத்தை எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. இப்போ அங்காராவில் துருக்கியில் மீட்டிங் நடக்கு. அந்த மீட்டிங்கை கரெக்டாக வச்சு 534 ட்ரோன்கள், 60க்கும் மேற்பட்ட பலிஸ்டிக்ஸ் ஏவுகணைகளை ப்ரிசிசிவ் அட்டாக் அட்டன் பண்ணதில் பெரும் சேதாரத்தை பற்றி எறிகிறது. அதுக்கு முன்னாடி ஒரு காரணத்தை கேட்கணும். ஏன் ரஷ்யாவை அவர் அடித்தார் அப்படின்ட்டு. முதல்ல நாடு பிடிச்சதுக்கு போராடிச்சு. இப்போ ஜெலன்ஸ்கி அடித்த காரணம், இப்போ நேட்டோ நாடுகள் கூட்டமைப்பு நடந்துகிட்டு இருக்கு. இப்போ நேற்றால தான் அமெரிக்க அதிபர் பேசினார், முந்தானத்து. அந்த இடத்துல போய் பெருமையாக பேசணும் அப்படின்னு ஒரு விரும்பினார். யாரு? ஜெலன்ஸ்கி, உக்ரைன் அதிபர். பாத்தியா, ரஷ்யாவை ஒன்றும் இல்லாமல் ஆக்கிட்டேன். அதனால ரஷ்யா அதுக்கு பதிலடி கொடுக்க 2 மாதம் ஆயிருக்கு. பொறுமையாக இருந்து கரெக்டாக நேட்டோ மாநாடு நடக்கும்போது அடிச்சிட்டாங்க. நல்லா புரியுதா உங்களுக்கு? அதே மாதிரி அமெரிக்காவினுடைய குடியரசுத்தனம் 250 ஆண்டு கொண்டாட்டு விழா நடக்கும்போது அதே டேட்டில், இதே டைமில், இதே காலத்தில் ஈரானுடைய உச்சபட்ச தலைவர் ஆயத்துல்லா காமேனியுடைய அடக்க விழா. இதெல்லாம் நீங்கள் சிமிலரிட்டிஸை பாருங்கள். இப்போ நேற்று என்னென்னா, ரஷ்யாவுடைய ஆப்ரேஷனில் பெரும்பாலும் நூற்றுக்கணக்கானவர்கள் கொல்லப்பட்டிருக்காங்க. அந்த நூற்றுக்கணக்கானவர்கள் உக்ரைன் மீது ரஷ்யாவுடைய ஏவுகணைகள் மூலம் கொல்லப்பட்டதுக்கு காரணம் இராணுவ நிலைகள், மேனுஃபேக்சரிங் செக்டோரியல்ஸ். இது எல்லாமே மக்கள் அடர்த்தியாக வாழுகிற டென்ட் பாப்புலேஷன், அடர்த்தியாக மக்கள் வாழுகிற அப்பார்ட்மெண்ட்ஸ் பகுதிக்கு உள்ளதான் வச்சிருக்காங்க. யாரு? உக்ரைன். அப்போ அவன் அதை தாக்கும்போது பக்கத்தில் உள்ள அப்பார்ட்மெண்ட்ஸ் தாக்கம் தானே. கண்டிப்பாக நிறைய பேர் இறந்துருக்காங்க. அதில் நேற்றைக்கு கியூ நகரம் இருக்கு, அதை இதுவரைக்கும் தாக்கலை, அன்னைக்கே தாக்கிட்டான் ரஷ்யா. அதனுடைய சபர்பன் ரீஜனில் ஒரு பெரிய மேனுஃபேக்சரிங் செக்டோரியல், அதில் அடித்த அடியில் வழக்கத்துக்கு மாறாக இளம் சிவப்பு நிறத்தில் எரிகிறது. அது அப்படி நெருப்பு எரியாது. இராணுவம் அங்கே போய் மக்களை விரட்டுறாங்க. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா, அங்கே ஒரு ஃபேக்ட்ரி இருக்கு. அந்த ஃபேக்ட்ரி என்னன்னா, யுரேனியத்தினுடைய பை ப்ராடக்டாக இருக்கக்கூடிய யுரேனியம் துகளில் இருந்து அவர்கள் அதனை பெனிட்ரேட்டர் தயாரிக்கிறாங்க. தமிழில் பெனிட்ரேட்டர்னா ஊடுருவக்கூடிய ஆயுதம். டேங்கருக்கு ஆன்டி டேங்க் பெனிட்ரேட்டர். இந்த ஃபேக்ட்ரியை குறிவைத்து அடித்த உடனே, நான் ஏற்கனவே என்ன சொன்னேன், யுரேனியத்தினுடைய பை ப்ராடக்டாக இருக்கக்கூடிய யுரேனியம் உங்களுக்கு எதுக்கு பயன்படுத்த போகிறோன்னு தெரியும் உங்களுக்கு. அணு ஆயுதம். அதனுடைய பை ப்ராடக்ட்னா அதனுடைய கழிவு. அதில் எப்படியும் வீரியம் இருக்கும்ல, பாம்பு குட்டிலையும் வீரியம் இருக்கும்ல, அதை வச்சு தான் ஆன்டி டேங்கர்னா, இப்போ டேங்க் வச்சு யாரும் அடிக்கிறது இல்லை, எல்லாமே மேலேருந்து அடிக்கிறாங்க. நீங்கள் பார்த்துருக்கீங்க, மேலேருந்து மிசைல், மேலேருந்து வந்து ட்ரோன்கள், ஆளில்லா விமானங்கள், MQ ரீப்பர்ஸ் போன்றவைகள் மேலிருந்து தான் எல்லாம் நடத்துகிறாங்க, பம்பார்டன்ஸ் எல்லாமே. ஆனால் ஒரு கட்டத்தில் உள்ளே போகணும்ல. இப்போ அப்புறம் கேட்கும்போது கருக்கு தீவுகளை உள்ளே போனால் கீழே டேங்க் தேவை. அதை டேங்கை உடைக்கிறதுக்கு தான் இந்த யுரேனியம் பை ப்ராடக்டை செய்யக்கூடிய ஆன்டி டேங்கர் மிசைல். அது செஞ்ச ஃபேக்ட்ரியில் யுரேனியம் கழிவுகள் இருக்கு இல்லையா, அதில் ரஷ்யா கரெக்டாக அடிச்சிருக்கான். இதெல்லாம் பிளான் பண்ணி தான் இப்படி ஒரு தாக்குதல். அடித்த அடியில் ஃபயர் ஆகி அதனுடைய இன்ஹீல்டு சொல்லக்கூடிய நுகரக்கூடிய தன்மை வந்து கேன்சர்களில் பயங்கர பாதிப்பு ஏற்படக்கூடிய பயங்கர அபாயம் இருக்காங்க. இதுக்கு உக்ரைன் ஒரு சொல்லியிருக்காங்க சார். இப்போ ரஷ்யா அடிச்சிட்டாங்க, அப்போ உக்ரைன் சைடில் ஒரு பதில் ஒன்று வரும்ல சார்? உக்ரைன் வந்து என்ன பதில் சொல்ல முடியும்? உக்ரைன் இப்போ என்ன கேட்குறாங்க, எங்களுக்கு வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கன்னு கேட்குறாங்க. யார்கிட்ட? அமெரிக்காவிடத்திலும் நேட்டோ நாடு, யூரோப்பியன் நேட்டோ நாடுகள், நேட்டோ ஃபோர்ஸ் இந்த வருஷத்தை அவங்களுக்கு தேர் ஃபண்டிங் ப்ரொவைடிங் மணி $80 பில்லியன் அமெரிக்காவுக்கு. அவங்க யூரோஸ், அவங்களுடைய கணக்குப்படி 70 பில்லியன் அவங்க நாட்டில் ஷேக்கல். இப்போ இந்த டிஃப்ளீட்டட் ஆர்சனல், இதுக்கு பேர் யுரேனியத்தினுடைய பை ப்ராடக்டான இந்த டிஃப்ளீட்டட், இது வந்து ஒரு டாக்ஸிக் யுரேனியம் செல் இன்ஹீல். இந்த டிஃப்ளீட்டட் யுரேனியம் என்றால் நச்சுத்தன்மை வாய்ந்த, அதான் டாக்ஸிக்னாலே உங்களுக்கு நச்சுத்தன்மை தான். இந்த டாக்ஸிக் யுரேனியம் இது வந்து கேஸ் வந்து
இந்த காற்றை நுகர்கின்ற போது ஏராளமான நீண்டகால பாதிப்பு, லங்கு பாதிக்கும், பிரெயின் பாதிக்கும், கிட்னி பாதிக்கும். ஏன்னா அது வந்து யுரேனியத்தினுடைய பை ப்ராடக்ட். டிஃப்ளீட்டட் ஆர்சனல் குடோனில் ஏற்பட்ட தாக்குதல்ல தான் மிகப்பெரிய அளவுல வந்து பொதுமக்கள் வாழும் பகுதியில் பெரும் சேதாரம். இது ஒன்று. இரண்டாவது, உக்ரைன்ல இருந்து ஃப்ளமிங்கோ ஏவுகணைன்னு ஒன்று இருக்கு. அந்த ஃப்ளமிங்கோ ஏவுகணையை ஒரு இடத்துல இருந்து மற்றொரு இடத்துக்கு மாத்துறாங்க. இவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க. கரெக்டா இவங்க மாத்துறத கரெக்டா உளவுத்துறை இன்டெலிஜென்ஸ் பண்ணி அதை அடிச்சிட்டான். அதுக்கு அவன் என்ன பயன்படுத்தின ஏவுகணை? ரஷ்யா ஸ்கேண்டர் ஏவுகணைன்னு சொல்லுவாங்க. தமிழ்ல சொல்ல போனா ஸ்கந்தர் ஏவுகணை. ஸ்கந்தர் வந்து ரொம்ப முக்கியமானது. ரஷ்யாவுடைய ஸ்கேண்டர் ஏவுகணை ரொம்ப வேல்யூபிளானது. அதை வைத்து அடின்னு அடிச்சு இன்னைக்கு அமெரிக்கா திணறி போகக்கூடிய, ஏன்னா அமெரிக்காவுடைய ஆதரவு தான் நடக்குது. ஏற்கனவே ஜெலன்ஸ்கியை கூப்பிட்டு வச்சு 30 லட்சம் கோடி பில் போட்டான் அமெரிக்கா. இப்பொழுது அமெரிக்கா புட்டினோடு பலமுறை பேசினார்கள். புட்டின் விட்டு கொடுக்குற மாதிரி இல்லை. நான் சொல்ற புரியுதா உங்களுக்கு? முட்டத்தலைக்கும் முழங்காலுக்கும் முடிச்சு போடுவதை போன்று அல்ல விவகாரம். ஈரான், சீனா, அமெரிக்கா, வடகொரியா, இந்த 4 நாடுகளும் காலத்தின் கட்டாயமாக தவிர்க்க முடியாத சக்திகளாக மாறி வருவது அமெரிக்காவுக்கு எதிராக ஒரு சர்வதேச நிலையை ஏற்படுத்த வேண்டும் என்று. உக்ரைன் என்பது யூரோப் நாடு தானே. இப்போ ரஷ்யாவே யூரோப் நாடு, அதுல பாதி இதுல பாதி. எல்லா நாடுகளும், ஜெர்மன், பிரான்ஸ், இத்தாலி, யூகே, எல்லா நாடுகளும், ஸ்பெயின், எல்லா நாடுகளுக்குமே எதிரி யாரு? பொது எதிரி ரஷ்யா. ரஷ்யா என்ன சொல்றான்? நீ வந்து எந்த காலத்திலும் நேட்டோல அவனை சேர்க்கக்கூடாது அப்படிங்கிறான். இப்ப அமெரிக்க அதிபர் என்ன சொல்றாருன்னா, இங்க பாரு, மிரட்டுறாரு. நேத்து நேட்டோல போய் என்ன மிரட்டுறாரு தெரியுமா? அவரு நேட்டோல தானே இருக்காரு. யூரோப்பியர்களே, ஈரானுக்கு எதிராக நீங்க எனக்கு உதவி செய்யல. இப்ப நான் யூரோப்புல வைத்திருக்கக்கூடிய என்னுடைய மிலிட்டரியை தூக்கிட்டு போயிடுவேன். தூக்கிட்டு போனா ரஷ்யா உங்களை துவம்சம் செஞ்சிருவான். நான் உங்களுக்கு எவ்வளவு பணம் கொடுத்துருக்கேன். நீங்க ஈரானுக்கு எதிராக தாக்குதல் நடத்துக்கிறதுக்கு உங்களுடைய வான்பரப்பு கூட எனக்கு அனுமதிக்கலையே சொல்லிட்டு ஸ்பெயினோட இன்னும் வியாபாரமே கிடையாதுன்னு கட் பண்ணி விட்டார். ஓகே சார், இப்போ ஒரு பக்கம் வந்து புட்டின் அவர்களோட மிரட்டலாக இருக்கட்டும், ஜெலன்ஸ்கியோட தாக்குதலாக இருக்கட்டும், இது வந்து பல வருடங்களாக போயிட்டு இருக்குங்க சார். ரஷ்யாவிலையும் சரி, இங்கே இருக்க ஜெலன்ஸ்கியாலையும் சரி சார், இந்த போரை முடிவுக்கு கொண்டு வர முடியவே இல்லை. அதுவும் நிதர்சனமான உண்மை. இந்த போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு காரணம் என்ன? அமெரிக்கா உடைய ஈகோ. அமெரிக்காவுடைய ஈகோ இல்லை, அமெரிக்காவுடைய தூண்டுதல். இப்போ அமெரிக்காவே நேட்டோ படைகளோடு பிரிஞ்சு நிற்கிறாங்க. கிராக். அப்போ ஜெலன்ஸ்கியே நினைச்சாலும் இந்த போரை முடிவு கொண்டு வர ஜெலன்ஸ்கியை இவங்க ஆயுதத்தை கொடுக்க, அதாவதுங்க கொதிக்கிறத நிறுத்தணும்னா எரியறதை புடுங்கிட்டா போதும். அடுப்புல எரியறது இருக்கு, அதை புடுங்கிட்டா கொதிக்கிற நின்றும். ஜெலன்ஸ்கி கொதிப்பு, கீழே எரியறது யாரு? அமெரிக்கா. அமெரிக்கா மட்டும் இல்லை, எல்லாரும் சேர்ந்து கொடுக்குற நாடுகள். அதை எல்லாத்தையும் எடுத்துருங்க, ஆட்டோமேட்டிக்கா நின்றோம். அப்போ அமெரிக்கா கொதிநிலை, அமெரிக்கா வந்து எல்லாத்துலேயுமே தோல்வி கண்டு போச்சு. அமெரிக்கா ரஷ்யாவை காலி பண்ணுறதுக்கு உக்ரைன் மூலமாக பணம் கொடுத்தான். அமெரிக்கா மத்திய கிழக்கில் தான் பெரிய ஆள் ஆகணும்னு ஈரானை காலி செஞ்சு. அப்போ ஈரான் வைக்கிற கோரிக்கைக்கு அமெரிக்கா இறங்கி வரக்கூடிய அளவுக்கு ஆயிட்டு. அமெரிக்காவுடைய 70 ஆண்டுகால நட்பலாக்கிற சவுதி அரேபியா கூட அமெரிக்கா விட்டு வெளியே போகிறது. இன்னைக்கு யூரோப்பிய நாடுகளில் டென்மார்க்குக்கும் அமெரிக்காவுக்கும் பெரிய மோதல். நேற்று அமெரிக்கா நேட்டோ நாடுகளில் சொல்லுது, இங்கே பாரு, யூரோப்பில் இருக்கக்கூடிய கிரீன்லாந்தை எனக்கு எழுதி கொடுங்க. அவன் சொல்கிறான், நீ நேட்டோ நாடுடைய பாதுகாப்பா நான் உங்களை வச்சுருக்கேன். நேட்டோ நாட்டில் இருந்தே நமக்குள்ளே வந்தே நமக்கு துரோகம் பண்ணுறியப்பா. நீ மற்ற நாட்டை போய் கேட்டால் கூட பரவாயில்ல. யூரோப்பில் இருக்கக்கூடியது கிரீன்லாண்டு, அது டென்மார்க்குடைய நேரடி கண்ட்ரோலில் இருக்குது. அதை எடுத்துக்கிட்டு அமெரிக்காவுக்கு வித்துரு, நான் பணம் தரேன்னு சொன்னால் நான் எப்படி கொடுப்பேன்? நம்ம ஒரு துண்டு இடத்த கொடுப்போமா? கொடுக்க மாட்டோம். இலங்கையில் விடுதலை புலிகள் பிரித்து கேட்டாங்க, கொடுத்தாங்களா? கொடுக்க முடியாது. காஷ்மீரை நம்ம கொடுக்க முடியுமா? கொடுக்க முடியாது. அதே மாதிரி அமெரிக்கா ஒரு தனி நாட்டை எனக்கு கொடுத்துட்டு நான் என்னுடைய பாதுகாப்பு தளத்தை கொண்டு அங்கே வைக்கிறேங்க. அப்படி பாவம் இந்த போர் எப்போ முடிவுக்கு வரும்? அதைத்தான் சொல்ல வரேன். அந்த போர் முடிவுக்கு இதெல்லாம் காரணம் தான். ஓகே ஓகே. இப்போ அந்த போருக்கு கிரீன்லாந்து ஒரு முக்கிய காரணம். இதெல்லாம் இந்த போர் முடிவுக்கு காரணம் நேட்டோவில் அவர்களுக்குள்ள ஒரு கோஆர்டினேஷன் இல்லை. ஜெலன்ஸ்கிக்கு தெரியாம அமெரிக்க அதிபர் சில காய்களை நகட்டுறார், ரஷ்யாவை கூப்பிட்டு பேசுறார், புட்டின்ட்ட பேசுறார். இது வந்து யூரோப் நாடுகளுக்கு பெரிய மன கஷ்டமாயிட்டு. அமெரிக்க அதிபர் ஒரு ஸ்டேபிள் மைண்டா இல்லை, நிலைத்தன்மையில் இல்லை. ஒரு நாளைக்கு ஒன்று பேசுறார், மறுநாளைக்கு ஒன்று பேசுவார். அவருடைய தன்மை ஒன்றும் இல்லை. ஈரானோடு போர், அப்புறம் ஈரானோடு நெகோசியேஷன். நேற்று பேசியிருக்காருல்ல, இது 40வது பொய்ங்குது CNN. சார் வாரத்தில் ஒரு 7 நாளுக்கா 3 நாள் போர்னு வரும், மீதி உள்ள 3 நாள் சமாதானம் அப்படி மாற்றி இதே ஒரு வேலையை வச்சிருக்காரு. அதனால அவர் இருக்க வரைக்கும் நம்ம சிக்கல் தான்.
உலகத்திற்கு பெரிய தரித்திரம். அதனால உக்ரைன் போர் எப்போ முடியும் தெரியாது. ஏன்னா இவரை கோமாளியாக எல்லாரும் பார்க்கல. எந்த நேரம் என்ன பேசுவான்னு தெரியாது. ஏன்னா அமெரிக்கா செனட்ல அமெரிக்கா கடன்கள் இன்னைக்கு ரொம்ப அதிகரித்து வருது. இவருக்கு கடன் நிறைய இருக்கு. இனி வரக்கூடிய காலங்களில் சவுதியோ கத்தரோ யுனைடெட் அரபு எமிரேட்ஸோ யாரும் இனி இவனுக்கு பணம் கொடுக்க போறதில்ல. உக்ரைனில் இனி எந்த நாடும் அமெரிக்காவை மதிக்க போறதில்லை. ஈரான் இன்னும் கொஞ்சம் தாக்கு பிடிச்சி வலிமையாக நிற்குமே ஆனால் ஈரான் நிற்க வேண்டும் என்பது உலகத்தின் ஆசை. ஏன்னால் அமெரிக்காவுடைய அதிகாரம் நம்ம நாட்டுக்குள்ளே வந்துச்சு. இந்தியாவில் நீ என்ன வாங்கக்கூடாது, என்ன என்கிட்ட தான் வாங்கணும், ரஷ்யாவில் வாங்கக்கூடாது. நீ இவ்வளோ பெரிய நாட்டை, எவ்வளோ பெரிய நாட்டு நம்ம நாட்டை மிரண்டுறதுக்கே இவ்வளோ தைரியம் இருந்தால் ஒரு சின்ன 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 நாடெல்லாம் அமெரிக்கா என்ன செய்யும்? அடித்து தோற்று செஞ்சிருவாங்க. அதனால அமெரிக்கா இந்த போரில் தோற்க வேண்டும் என்று யார் நம்புறா? அவங்க கூட இருந்த கூட்டாளிகளே நம்புறான். புரியுதா உங்களுக்கு? அதனால இந்த போர்ல எப்படியாவது அமெரிக்காவை நம்முடைய பொம்மலாட்டத்துக்கு வைத்துக் கொள்ளலாம்னு இஸ்ரேல் நினைக்குது. இப்போ நீங்க சொன்ன மாதிரி உக்ரைன் போர்ல அதே நிலை தான். ஜெலன்ஸ்கி தனித்து விடப்பட்டிருக்கிறார். அவரும் ஒரு யூதர், பெஞ்சமின் நெத்தன்யாஹூ ஒரு யூதர். உக்ரைன் போர்ல ரஷ்யாவுக்கு பெரிய அழிவு வந்துச்சு. ஏன்னா இதற்கு முன்பு ஒரு 6 மாசத்துக்கு முன்பு பயங்கர தாக்குதல், 600 ட்ரோன்கள், ரஷ்யாவுடைய சப்ளை செயின் எல்லாமே க்ளோஸ் ஆயிட்டு. அதுக்கு சரியான தருணத்தை பார்த்து இப்போ பதில் வைக்கிருக்காங்க. அமெரிக்கா அதிபர் மறுபடியும் பேச போறேன்னு சொல்றாரு. அது எந்த அளவுக்கு சாத்தியப்படும்? நீங்க சொன்னீங்கல்ல, எப்போது முடியும், யார் முடித்து வைப்பார், அது ஒருத்தருக்கும் தெரியல. நன்றி சார். உக்ரைன் ரஷ்யா போரை பற்றியும் மிக முக்கியமாக ட்ரம்ப் அவர்கள்ன்ற ஒருத்தர் இருக்கிற வரைக்கும் இது போன்ற பல போர்கள் உருவாக்கிட்டு தான் இருக்குன்ற ஒரு விஷயத்தையும் நாங்கள் புரிஞ்சுக்கிட்டோம். நன்றி சார். தொடர்ந்து பேசுவோம். தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.